ஜெபிக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம ஜெபிச்சே ஆகணும். இன்னைக்கு நம்ம ஆக்ஷனில் இறங்கியே ஆகணும். முதல்ல நம்ம போய் இந்த கதவை லாக் பண்ணிட்டு வருவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நானும் ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் பல தடைகள் வந்துக்கிட்டே இருக்கப்பா. என் கூட பேசுங்கப்பா. உங்கள் கூட நல்ல உறவில் இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. என்னோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. என்ன இது இவ்வளோ வெளிச்சமாக இருக்கு, இவ்வளோ கூசுது, கண்ணை கூட திறக்க முடியலையே. யார் நீங்க? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என்னது, ஏசப்பாவா? என்னால் நம்பவே முடியலையே. இது கனவா நிஜமா? ஒரு நிமிஷம் ஏசப்பா, கிள்ளி பார்த்துக்கிறேன். ஏசப்பா, உண்மையிலே நீங்க தானா? என்னிடம் பேசினாயே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம் ஏசப்பா, என்னத்தை சொல்ல, கம்பெனியில் மேனேஜர் திட்டுறான், அங்கே ஒரு போராட்டமாக இருக்குது. சரி, வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தா பொண்டாட்டி திட்டுறா, அது ஒரு போராட்டமாக இருக்குது. சரி, கொஞ்ச நேரமாவது டிவியாச்சும் நிம்மதியாக பார்க்கலான்னு நியூஸ் ஆன் பண்ணால் கொலைங்கிறாங்க, கொள்ளைங்கிறாங்க, மழை புயல் கற்பழிப்புன்றாங்க. பார்க்கவே முடியல ஏசப்பா. மனுஷனுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கு ஏசப்பா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு சமாதானமே இல்லை, நிம்மதி இல்லை. எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஏசப்பா. நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் ஐயா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. யாரோ கதை தட்டுற மாதிரி இருக்கே ஏசப்பா. ஒரு நிமிஷம், நான் யாருன்னு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏசப்பா. டேய் மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், இன்னைக்கு தாண்டா நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். என் ப்ரேயரை கேட்டு ஜீசஸே வந்திருக்காருடா. என்னது, ஜீசஸ் வந்திருக்காரா? எங்க காமி? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. டேய், என்ன நிற்கிறாரா? உன் கண்ணுக்கு தெரியலடா? டேய், அங்கே வெறும் செவுரு தாண்டா இருக்குது. யாரா அங்கே நிற்கிறா? டேய், ஜீசஸ் நிற்காரா, ஒழுங்கா பாடுறா. அடேய், நீ வீட்டுக்குள்ளே இருந்தனால என்னென்னமாலும் பேசிகிட்டு இருக்கடா. எப்போ பார்த்தாலும் ப்ரேயர்னு சொல்லிட்டு இருக்க. வாடா, வெளியே போயிட்டு வைப் பண்ணலாம். டேய், இன்னைக்கு தாண்டா ப்ரேயர் பண்ணலான்னு ப்ரேயரில் உட்காந்தேன், அதுக்குள்ளே ஏன்டா இப்படி தடை பண்ணுற? அடேய், உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம தமிழ் சங்கத்துல அங்கே கஜினிகாந்த் வந்திருக்காராம், தெரியுமா உனக்கு? என்னது, கஜினிகாந்தா? ஏலே, என்னாலே யோசிச்சுட்டு இருக்க? வாடா போய் பார்க்கலாம், வந்துட போகிறாரு. அப்படியே நமக்கு அவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படியா? கஜினிகாந்த்னு வேற சொல்கிற? ஐயா, அவர் ஸ்டைல்லாம் செம்மையாக இருக்கும்டா. சரி வா போவோம். அடேய், நம்ம தமிழ் சங்கம் தலைவர் மிஸ்டர் தமிழ்மாறன் நமக்கு தெரிஞ்சால் தான். அவர்கிட்ட எப்படியோ பேசி கை காலெல்லாம் விழுந்து 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஓ அப்படியா? கஜினியை பார்க்க டிக்கெட்லாம் வேற எடுக்கணுமாடா? என்னடா பேசுகிற? நம்ம தமிழ் சங்கம் தலைவர் என்னோட திக்கு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் இவரை பர்சனலாக மீட் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கிடச்சிச்சின்னா போதும், அவ்வளோதான். நே வணக்கம்ண்ணே. இங்கண்ணே தலைவர் இன்னும் வரலையா? தம்பி, தலைவரை பார்த்து அந்த நாட்டுக்கே தெரியுமே. அவர் எப்போ வருவார் எப்படி வருவார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவார். இதோ வந்துட்டார்ல. ஸ்டைல் பார்த்தியா? நடந்தவங்க செம ஸ்டைலாக இருக்காரு. தமிழ்மாறன், லேட் ஆயிடுச்சா? ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாமா? தலைவா, ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க ரசிகர்கள் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்கள பார்த்துருங்க. இஸ் இட்? ஓகே 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 ஓகே. ஐயோ, ஒரு நிமிஷம்டா, தலைவரை தொட்டு பார்த்துக்கிறேன். ஐயோ, நான் தானா தலைவன் தொட்டுட்டேனே. ஐயோ ஐயோ, அது சிரிப்பை பாரியா. ஐயோ, அந்த நடைய பாரியா. ஐயோ, நான் தானா, யார்கிட்ட போய் சொல்லுவேனா? ஏய், என்ன நீ மட்டும் தான் தொட்டு பார்ப்பியா? நானும் தொட்டு பார்ப்பேன்டா. உடல் மண்ணுக்கு, உயிர் தலைவனுக்குடா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கண்ணா,
நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, குடும்பத்தை பார்த்துக்குங்க. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்னைக்கும் நிலைக்காது. தலைவா, நீங்கள் போக போக யூத் ஆகிட்டே போகிறீங்களே தலைவா. வயசானாலும் உங்கள் ஸ்டைலும் அழகும் அப்படியே இருக்குது. ஸ்டைல் என் கூடவே பிறந்தது, என்னைக்கும் அழியாது. தலைவா, அடுத்த படம் என்ன தலைவா? யா 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 அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. உங்களை மாதிரி ரசிகர்கள் இருக்க வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே. தலைவரே, ப்ரோக்ராமுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். தலைவா ஒரே நிமிஷம். ரொம்ப நாள் கனவு இது. உங்க கூட ஒரு செல்ஃபி மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோமே. யா 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 எஸ் 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 ஓகே தம்பிகளா, உங்கள் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. வரட்டா? சரி தம்பிங்களா, தலைவரை பார்த்துட்டிங்களா? ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு என்ன உதவினாலும் அங்கே தொடர்பு கொள்ளுங்கள். தலைவர் மூலமாக உங்களுக்கு நாங்கள் எல்லாம் செஞ்சு தரோம். சரியா? ரொம்ப நன்றி அண்ணே. ஓகே தம்பிங்களா, அப்போ பார்க்கலாம். போயிட்டு வாங்க. பாப்பா சுரேஷ், சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன். தேங்க்யூ சார், அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு. இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன். எப்படி இன்னைக்கு தலையை பார்த்துடலாம்ல? கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன உனக்கு டவுட்டு? கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ வருவார். அப்படியா சார்? ஐயோ காலும் ஓடல, கை ஓடல, என்ன பண்ணுறதே தெரில. இன்னைக்கு தலை ரோனியை பார்த்துருவோம்ல? ஓகே, அது போதும் எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாப்பா, நீ பார்த்துட்டு தான் போகிற. சரியா? ஓகே. மச்சான் சுரேஷ், தலையை பார்க்க போகிறோம். ஹிந்திலாம் தெரியுமா உனக்கு? அடே, என்னடா நினச்சிட்டு இருக்கேன் என்னை பற்றி? நான் ஹிந்தியிலே பிஹெச்டி பண்ண வேண்டா. கேட்குறியா ஹிந்தியை? ஏ गाँव में एक किसान में रखता था. ஏய் என்னடா, எனக்கு ஹிந்தி தெரிலன்னு என்னென்னலாமோ அடிச்சு விடுற நீ. அரே பைத்தியக்கார், இது குச்சு குச்சு ஹோத்தா ஹே. சரி, அப்படியே ஹிந்தியில் பேசி உங்கள் தலையை நம்ம சர்ச்சுக்கு வர சொல்லுடா. ஆடா பாவி, இங்கேயும் இதை விடலையாடா டே. ஏய் சார் வர்றாரு. எம்எஸ் ரோனி, எம்எஸ் ரோனி, எம்எஸ் ரோனி, எங்க தலை ரோனிக்கு பெரிய விசில் அடிங்க. ஜிங்கச்சிக்கா 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 ஜிங்கச்சிக்கா, எங்க தலை ரோனிக்கு பெரிய விசில் அடிங்க. ஜிங்கச்சிக்கா 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 ஜிங்கச்சிக்கா. ஹாய் காய்ஸ், how are you? தலை, நாங்க நல்லா இருக்கோம். உங்களை பார்த்துட்டோம்ல, நல்லா இருக்கோம் தலை. क्या बोला? रोनी जी, आपका देखा ना, ये लोग बहुत गुस्से है. தலை, தமிழில் 2 வார்த்தை மட்டும் பேசுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. சார் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். रोनी जी, ये लोग क्या बोल रहा है? ये आप तमिल से बात करने के लिए थोड़ा बात करेंगे. अच्छा, तमिल से வணக்கம் சென்னை காய்ஸ், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தலை, நீங்கள் ஒரு சிக்னேச்சர் ஷாட் அடிப்பீங்க தெரியுமா? आपका हेलीकॉप्टर शॉट है ना, वो बोल रहा है. ஏய், பேக்ரவுண்ட் கொடுங்கப்பா. अच्छा ओके धन्यवाद, बहुत थैंक यू. ओके गाइस, टाइम हो गया, आई गो टू प्रैक्टिस. சார், தலை ரோனியை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேப்பா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், செய்வோம். சரியா? டேய் மச்சான், இன்னைக்கு தான் கிடச்ச அதிர்ஷ்டம்டா. பாத்தியா, 2 பேரை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். தலைவனும் பார்த்துருக்கோண்டா. இன்னைக்கு இந்த நாளை மறக்க முடியுமா? பக்கத்தில் போய் நின்று தொட்டு பார்த்துருக்கோண்டா. ஜாக் பாட்ரா, ஒரு கல்ல 2 மாங்காடா. ஏய் ஆமாடா மச்சான் சுரேஷ், நான் கூட நீ நினச்சி கூட பார்க்கடா, தலைவரை தொட்டுலாம் பார்த்துருக்கேன்டா. இன்னைக்கு மறக்கவே முடியாத நாள்ரா எனக்கும். ஹலோ ஜான், நான் சுரேஷோட அம்மா பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கம்மா. தம்பிக்கு ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குப்பா, எங்கே இருக்கான்னு தெரியல. ரொம்ப கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பேசணும்ப்பா. உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுப்பா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம்ப்பா. 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறாங்கப்பா. கொஞ்சம் தம்பியை சீக்கிரம் பேச சொல்லுப்பா. 10 லட்சம் செலவாகுமா? ஓகேம்மா, நாங்கள் 2 பேரும் எப்படியாவது மணி அரேஞ்ச் பண்ண பார்க்குறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நாங்கள் 2 பேரும் மணி அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம்மா. தைரியமாக இருந்துங்கம்மா. டேய் மச்சான் சுரேஷ், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பதட்டப்படாமல் கேளுடா. அம்மா இப்போ தான் கால் பண்ணாங்க. உனக்கு கால் பண்ணாங்களாம், நாட் ரீச்சபிளான்னு வந்துச்சு, அதான் எனக்கு கால் பண்ணாங்க. அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டான்டா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அர்ஜென்ட்டாக 10 லட்சம் தேவைப்படுதான்டா மச்சான். என்னடா பண்ண, யாருக்கிட்டடா போய் கேட்க? என்னடா சொல்கிற? அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சீரியஸ் சிச்சுவேஷனில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? ஆமாடா. என்னடா சொல்கிற? 10 லட்சமா? யார்ட்டடா போய் கேட்குறது? 10 லட்சத்துக்கு எங்கடா போக? நம்ம தமிழ்மாறன் சார் இருக்கார்ல, அவர் ஞாபகம் இருக்குதா? எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட கேட்டால் எதாவது ஹெல்ப் பண்ணுவார்ரா நமக்கு.
சரிடா மச்சான், கேட்டு பாருடா. உனக்கு தான் அவர் நல்லா தெரியும்னு சொன்னல, கேட்டு பாருடா. ஹலோ ஹலோண்ணே, நான் சுரேஷ் பேசுகிறேண்ணே. கேட்குதாண்ணே? சொல்லு தம்பி, கேட்குது, சொல்லு தம்பி. அண்ணே, ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனே. வீட்டிலேருந்து எங்கள் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கண்ணே. என்ன பண்ணுறதுனே தெரியல. 10 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்கண்ணே. உங்களால் முடிஞ்சால் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. தம்பி, அவ்வளோ அமௌண்ட் இப்போ நம்ம ரெடி பண்ண முடியாது தம்பி. இப்போ தான் கஜினிகாந்த் எடுத்தது செலவுலாம் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளோ அமௌண்ட்டு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது தம்பி. அண்ணே, என்னண்ணே நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? என்ன பண்ணுறேனே தெரியலையேண்ணே. சரிண்ணே, நான் எங்கேயாச்சும் கிடைக்குதான் நான் செக் பண்ணிக்கிறேண்ணே. ஐயோ, யார்கிட்ட போய் என்ன கேட்குறது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. டேய் மச்சான், என்னடா இவரும் இந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத மாதிரி தாண்டா பேசுகிறாரு. இவரை தாண்டா நான் ரொம்ப நம்பியிருந்தேன். இவரே இப்படி பேசுகிறாரா, என்னடா பண்ணுறது? டேய் மச்சான், நம்ம இவர் ரோனியோட மேனேஜர் இருக்கார்ல, அவர் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்லடா. அவர்கிட்ட ஏன்டா நம்ம ஒருக்க கேட்டு பார்க்கக்கூடாது? அவர்கிட்ட ஒருக்க கேட்டு பாடுறா. ஆமாடா, அவர் வேறு சொன்னார்ல, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்ல. கரெக்ட். நான் அவரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஹலோ சார், கேட்குதா சார்? நான் சுரேஷ் பேசுகிறேன் சார். ஹலோ தம்பி, எந்த சுரேஷ்? எப்பா 1000 சுரேஷை பார்க்குறோம்ப்பா நாங்கள். சார் அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் எம்எஸ் ரோனியை பார்க்குறக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டு உங்ககிட்ட வந்து பேசணுமே சார், ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இருக்குது. அந்த சுரேஷா? சரி, ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிறேன்? கொஞ்சம் பொறுமையாக பேசு, என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கேன் சார். எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க சார். எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார். என்ன பண்ணுறேனே தெரில, ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி நான் சுற்றிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் கேட்டால் 10 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் அன்றைக்கி கூட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் என்கிட்ட வந்து கேளுன்னு சொன்னீங்களே சார், அதனால தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். தம்பி, நாங்கள் அப்படி தான் இப்போ சொல்லுவோம். அன்னைக்கு சொன்னது வேறு, இன்றைக்கி சொன்னது வேறு. ஏதோ சின்னதுன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் எங்களால் முடியாது. நீங்கள் வேறு என்ன ட்ரை பண்ணி பார்க்கறது நல்லது சார். என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? கொஞ்சம் ஏதாவது முடிஞ்சால் உங்களால் என்ன முடியுதோ பண்ணுங்கள் சார். நான் அதுக்கு காசை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துறேன் சார். தம்பி, அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைப்பா. நீங்கள் வேறு என்ன எங்கேயாவது ட்ரை பண்ணுங்கப்பா, சரியா? ஹலோ சார் கட் பண்ணிட்டாரே. டேய் மச்சான், என்னடா இவரும் இந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத மாதிரி தாண்டா பேசுகிறாரு. இவரை தாண்டா நான் ரொம்ப நம்பியிருந்தேன். இவரே இப்படி பேசுகிறாரா, என்னடா பண்ணுறது? பிரைஸ்லா பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்குதியா? போன வாரம் சர்ச்சில் பார்த்தேன், சர்ச்சிலையும் வரல. என்னாச்சு பிரதர் உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட் பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர். இது என்னோட நண்பர் சுரேஷ். இப்போ தான் கால் பண்ணாங்க ஊரில் இருந்தவங்க அம்மா. அவரோட அப்பாவுக்கு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அர்ஜென்ட்டாக 10 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க பிரதர். எங்களுக்கு நாங்களும் பெரிய மனிதர்கள்லாம் போய் பார்த்து மீட் பண்ணி அவங்ககிட்டே கேட்டோம். அவங்களும் எங்களை கைவிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்கள் இப்போ யாரை போய் பார்ப்போம், என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரில பிரதர். எங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது பிரதர். அதான் 2 பேரும் நாங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பிரதர். ஓகே பிரதர், கவலைப்படாதீங்க பிரதர். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பிரதர், மனுஷரை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது நல்லன்னு சொல்லியிருக்கு பிரதர். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்களும் பிரதர், நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர். நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோம். கடவுள் இதுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு, சரியா? நம்ம பிரதர் ப்ரேயர் பண்ணுவார், நம்ம எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். பிரதர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதல் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். உங்களுக்காக நான் இப்போ ப்ரேயர் பண்ணுறேன். நிச்சயமாக அவருடைய வெளிச்சம் கடந்து போய் அவர் பரிபூர்ண சுகத்தை தருவார். அன்பின் பரம தகப்பனே, சோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருபவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீதியின் தேவனை உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை யெகோவா ரப்பா என்ற நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரை, நீ சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர், தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர். உமது வெளிச்சம் கடந்து போகட்டும் ராஜா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்க உமக்கு லேசான காரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிரதர், கவலைப்படாதீங்க. நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க, நாங்களும் ப்ரேயர் பண்ணுறோம், சரியா பிரதர்? கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஓகே. ஹலோ அம்மா, நான் இங்கே காசு எல்லாத்தையுமே கேட்டு பார்த்தேம்மா. யாருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரிலம்மா. நான் வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேம்மா. தம்பி, தேவையில்லையா? ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கய்யா. ரிசப்ஷனில் சொல்கிறாங்க யாரோ பே பண்ணியிருக்காங்கய்யா பணம். யாருன்னு தெரிலையா? நான் போய் பார்க்க போனேன், அவங்க போயிட்டாங்கப்பா. 8 மணி போல் பே பண்ணி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா.
கவலைப்படாதப்பா, அப்பாவுக்கு நல்லாயிரும், அப்பா வந்துருவாரு. அப்படியா? என்னம்மா சொல்கிற? என்னது 8 மணியா? இப்போதான்டா ஞாபகம் வருது. 8 மணி தானடா வந்து கேம்ப் பிரதர்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. அந்த டைமில் தான் ஹாஸ்பிட்டலில் யாரோ வந்து காசு அடைச்சிட்டு போயிருக்காங்க. இது கண்டிப்பா ஏசப்பா செஞ்ச அற்புதம் தான்டா. சரி, நீ அம்மாட்ட பேசிட்டு வா. ஆமாம்மா, என்னால் நம்பவே முடியலம்மா. நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, மனுஷனை நம்பாத, ஏசப்பாவை நம்பு, அப்பெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன் ஜான் கூட என்னை வந்து ப்ரேயர் பண்ண சொல்லுவான். நானா அவனுக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருப்பேன். நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். நான் மனுஷனை நம்பி போயிருந்தேன், ஃபெட்டப் ஆகி போயிருந்தேன். எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. ஆனால் ஏசப்பா வந்து எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கார். எனக்கு இப்போ அவரோட அன்பு என்னன்னு எனக்கு புரியுதுமா. நீங்களும் நிறைய தடவை எனக்கு சொல்லியிருக்கீங்க, இனிமேல் நான் நல்ல பையனாக இருக்கிறேம்மா, சர்ச்சுக்கெலாம் நான் போய் ப்ரேயர் பண்ணுறேம்மா. இது எனக்கு ஏசப்பா உணர்த்திட்டாருமா. அப்பாவை நல்லா பார்த்துக்கோமா. எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, நான் ஃபோன் வைக்கிறேன். டேய் சுரேஷு, இன்னைக்கு தான்டா நான் ஒரு டெடிகேஷனோடு இருந்தேன். எப்படியாவது இன்னைக்கு ப்ரேயர் பண்ணி ஆகணுன்ட்டு. நீ கூப்பிட்டேன்னு பாதியில் நான் ப்ரேயரை கட் பண்ணிட்டு வந்தேன்டா. ஏசப்பா என்னோட ஜெபத்தை கேட்டு வந்திருந்தாருடா. எவ்வளோ பெரிய பெரிய மனுஷங்கள் நமக்கு கைவிட்டாலும் ஏசப்பா நம்மளை அந்த இடத்துல கைவிடலடா. கடைசியில் ஏசப்பா தான்டா நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சுருக்காரு. நான் கூட தப்பு பண்ணிட்டேன்டா. நீ கூப்பிட்டேன்னு நான் வந்திருக்கக்கூடாது. ஜெபத்தை நான் கண்டினியூ பண்ணியிருக்கணும். சரி, இன்னும் நிறைய டைம் இருக்குது. நான் என்னோடய ப்ரேயரை கண்டினியூ பண்ண போகிறேன்டா. நீயும் வா, நம்ம ஜெபம் பண்ணுவோம்டா. ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் முது சுத்த கிருபை தகப்பனே ஏசப்பா. நாங்கள் மனுஷனை நம்பி அவங்க பின்னாடியே போனோம். அவங்க எங்களை கைவிட்டாலும் நீங்கள் எங்களை கைவிடலை தகப்பனே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். நன்றி தகப்பனே. நாங்கள் மனுஷனை நம்பி போனோம். அவங்கள எங்களை கைவிட்டாலும் நீங்கள் எங்களை கைவிடலப்பா. உமது கிருபை எங்களை விட்டு போகவில்லைப்பா. உங்களுக்கு கோடான கோட நன்றி ஏசப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஐயா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் பல நேரங்களில் உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக கடவுளை மறந்து உலகத்தோடு கலந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட அவர் நம்மை மறப்பதில்லை என்பதற்கு இந்த குறு நாடகம் ஒரு சாட்சி. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்றும் மாறாததாயிருக்கிறது. அவர் அன்பான தேவன். அவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆகையால் அவரை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வோம். அவர் அண்டையில் கிட்டி சேர்வோம். அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.